வணக்கம், வெல்கம் டு ராமானுஜன் ஸ்டடி சர்க்கிள். இந்த வீடியோவில் நம்ம லாபம் மற்றும் நஷ்டம், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்ற டாப்பிக்கில் ஆல்ரெடி 2 பார்ட் பார்த்துருக்கோம். அதனுடைய கண்டினியூஸ் பார்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடைக்காரர் தனது வியாபாரத்தை அதிகமாக்கிறதுக்காக ஒரு மழை சட்டையோட விலையை, மழை சட்டை அப்படின்றது ரெயின் கோட்டுப்பா, அந்த ரெயின் கோட்டோட விலையை 1060லேருந்து 901 குறைச்சி விற்கிறாரு. சரியா? அப்போ எவ்வளோ கம்மி பண்ணி விற்றுருக்காரு? 1060லேருந்து 901 குறைச்சிங்கன்னா 159 ரூபா. ஸோ 159 ரூபா குறைச்சி விற்றுருக்காரு. இதுதான் டிஸ்கவுண்ட்டு, தள்ளுபடி. சரியா? ஸோ கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, அவர் வழங்கிய தள்ளுபடி சதவீதத்தை காண்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜ் மாதிரி டிஸ்கவுண்ட்டுக்கும் ஃபார்முலா சொன்னேன். ஞாபகம் இருக்கா? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், அதுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? டிஸ்கவுண்ட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100% அப்படின்றது தான் தள்ளுபடி சதவீதத்திற்கான ஃபார்முலா. தள்ளுபடி பை குறித்த விலை இன்ட்டு 100%. இதில் தள்ளுபடி எனக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 159 ரூபா. அவங்க ஃபிக்ஸ் பண்ண ரேட், அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னா 1060 ரூபா இன்ட்டு 100% சதவீதம் கேட்கறதுனால, இதில் நான் என்ன செய்கிறேன்னா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அதிர்ஷ்டேன். இது 2ஆம் வாய்ப்பால் 53 முறை, இது 2ஆம் வாய்ப்பால் 5 முறை. கரெக்டாக? 53ஆம் வாய்ப்பால் இது 1 முறை, இது 3 முறை. ஏன் சார் 53ல் அடிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 53ன்றது ஒரு ப்ரைம் நம்பர்ப்பா. ப்ரைம் நம்பர்னால் என்ன? ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ 7ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன்னா இது என்னென்ன டேபிளில் வரும்? 1 டேபிளில் வரும், 7 டேபிளில் வருமா? வேறு எந்த டேபிள்லையும் வராதில்ல. இதுதான் நம்ம ஒரு கதை சொல்லுவோம், ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் டிவைட் ஆகிற நம்பர் தான் ப்ரைம் நம்பர், பகா எண் அப்படின்னு. கரெக்டாக? அதுதான் இங்கேயும் சொல்கிறேன், ஒன்னாலையும் தன்னாலையும் டிவைட் ஆகிற நம்பர் பகா எண், ப்ரைம் நம்பர். இங்கே 53 ஒரு பகா எண்பா, ப்ரைம் நம்பர், வேறு எந்த டேபிள்லையும் வராது. அதனால் 53ல் தான் அச்சாகணும். ஓர் 53 53 3 முறை 159. சரியா? ஸோ மேலே 3ஐயும் 5ஐயும் பெருக்கினா என்ன ஆகும்? 15%ன்னு வருமா? அதுதான் தள்ளுபடி சதவீதம். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 15%. ரெண்டாவது, the price of a hat is rupees 210. What is the market price of the hat if it is brought at 16% discount அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு தொப்பியை 16% தள்ளுபடியில் ஒருத்தர் வாங்குறாரு. எவ்வளோன்னு? 210 ரூபான்னு வாங்குறாரு. அதாவது அந்த தொப்பியை 16% குறைச்சி விற்றா 210 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 16% குறைச்சி விற்றானா என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த தொப்பியோட வாங்கிய விலை 100%பா. ஒரு பொருளை நீங்கள் வாங்குறீங்கன்னா அது எவ்வளோ பர்சன்டேஜ்? 100%. அங்கேருந்து 16% குறைச்சி விற்கிறாருன்னா என்ன அர்த்தம்? 84%க்கு வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். புரியுதா? 84%க்கு வாங்கியிருக்காரு. அப்படி வாங்கும் போது தான் 210 ரூபான்னு வாங்கியிருக்காரு. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அந்த தொப்பியோட வாங்கிய விலை என்னவா இருந்திருக்கும்? அந்த 16% அந்த கடைக்காரர் குறைச்சி தரலன்னு வையேன், அப்போ 100%க்கு தானே வாங்கியிருப்பீங்க. அப்போ அந்த 100% எவ்வளோ? இதுதான் கொஷினு. புரியுதா? 16% குறைச்சி விற்கும்போது 210 ரூபாய்க்கு ஒரு தொப்பியை நீங்கள் வாங்குறீங்க. அந்த 16% 100%லேருந்து குறைச்சா 84%. அப்போ அந்த 84% தான் 210 ரூபா. அந்த 16% இப்போ குறைச்சி தள்ளப்பா, 100%க்குமே நீ தந்தாகணும் அப்படின்னா 100%க்கு எவ்வளோ ரூபா தந்திருப்ப? நான் ஏற்கனவே சொன்னேன், 2 நம்பராக கிராஸில் இருந்தால் அதை மேலே எழுதுங்க, கொஷின் மார்க்குக்கு எதிரில் இருக்கிற நம்பரை கீழே எழுதுங்க. இதையும் நான் டைரெக்டாக 21ஆம் வாய்ப்பால் அடிச்சா ஓர் 21 21 ஒரு 0. 21ஆம் வாய்ப்பால் இது 4 முறை, 4ஆம் வாய்ப்பால் ஒரு நாள் 4, 25 முறை 100. ஸோ 25ஐயும் 10ஐயும் பெருக்குனா 250. கரெக்டா? ஸோ அந்த தொப்பியை நான் 100% காசு கொடுத்து வாங்கியிருந்தா எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கியிருப்பேன்? 250 ரூபா கொடுத்து வாங்கியிருப்பேன். சரியா? ஸோ ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன்,
ஸோ இங்கேயும் பாருங்கள், ஒரு பெண் பூத்தொட்டி ஒன்றை 528க்கு விற்று 20% லாபம் பெறுகிறாள். ஸோ ரொம்ப ஈஸிங்க. 528 ரூபாய்க்கு ஒரு பூத்தொட்டியை விற்றா அவங்களுக்கு 20% லாபம். 20% அப்படின்றது ஒன்றும் இல்லை, நான் செலவு பண்ணது 100%. கரெக்டாக? நான் அந்த பூத்தொட்டியை 100%க்கு வாங்குறேன். அங்கேருந்து எக்ஸ்ட்ராவாக 20% நான் போட்டு விற்றா தான் அது எனக்கு லாபம். கரெக்டாக? அப்போது நான் எவ்வளோ பர்சன்டேஜுக்கு விற்றுருப்பேன்? 120%க்கு விற்றுருப்பேன். ஸோ 120%க்கு விற்றா தான் 100% நான் செலவு பண்ணது 20% எனக்கு எக்ஸ்ட்ராவாக வரும், அதுதான் லாபம். கரெக்டாக? ஸோ 528 ரூபாய்க்கு விற்றா எனக்கு 20% ப்ராஃபிட் அப்படின்னா 120%க்கு நான் சேல் பண்ணியிருக்கேன். ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க, எனக்கு 20% லாபம் வேணாம், 25% லாபம் வேணும். அப்போனா நான் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. நான் 120%க்கு பதிலாக 125%க்கு இப்போ சேல் பண்ணால் எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருப்பேன்? 25% லாபம்னா என்னங்க அர்த்தம்? 100% எந்து 25% எக்ஸ்ட்ராவாக விற்கணும். அப்போ 125%க்கு விற்கணும். கரெக்டாக? ஸோ அப்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 528 இன்ட்டு 125/120 வருமா? இதை நான் 5ஆம் வாய்ப்பாலில் அடிக்கிறேன். 5ஆம் வாய்ப்பாலில் 2 முறை 10, 12ல் 10 போனால் மீதி 2, பக்கத்தில் 0 இருக்கா? அப்போ 20ல் எத்தனை 5 இருக்கும்? 4 முறை இருக்கும். இது 25 முறை அடிச்சிங்கன்னா 25யும் 5யும் பெருக்குனா 125ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே 6ஆம் வாய்ப்பாலில் அடித்தா இது 4 முறை, இது 6ஆம் வாய்ப்பாலில் 8 முறை 48, மீதி 4, 48லேயும் அதே 8 முறை 48. சரியா? ஸோ 4 டேபிளில் 4 1s ஆர், இது 4 22s ஆர். கரெக்டாக? ஸோ 22ஐயும் 25ஐயும் பெருக்குனா ஆன்சர். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 550 அப்படின்றது ஆன்சர். சரியா? ஸோ அப்போது 25% எனக்கு லாபம் வரணும்னா நான் அந்த பூத்தொட்டியை 550 ரூபாய்க்கு விற்றுருக்கணும். ஸோ ஆப்ஷன் பி அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. A dishonest shopkeeper professes to sell sugar at his cost price but uses a 950 gram for 1 kilogram. Find his profit percent அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைப்பா, ஒரு கடைக்காரர் என்ன செய்கிறாருன்னா, அதுதான் இங்கே தமிழில் நேர்மையற்ற வியாபாரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னா சர்க்கரையை சேல் பண்ணுறாரு, சுகரை. அப்படி சேல் பண்ணும்போது 1 கிலோ சர்க்கரையை கொடுக்க சொன்னால் 950 கிராம் சர்க்கரை மட்டும்தான் தராரு, 50 கிராம் தரல, ஏமாத்துறாரு. ஓகேவா? ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுங்க, 1 கிலோவுக்கு எத்தனை கிராம்? 1000 கிராமா? கரெக்டாக? ஸோ 1000 கிராம் தர சொன்னால் அவர் எவ்வளோ தராரு? 950 கிராம் தான் தராரு. அப்போ மீதி 50 கிராம் அவர் தராமல் ஏமாத்துறாரு. கரெக்டாக? ஸோ அப்போ அந்த 50 கிராம் தான் எனக்கு லாபம். தராமல் இருக்குது தானேப்பா லாபம். ஸோ அப்போ 50 கிராம் எனக்கு லாபம். இந்த 50 கிராம்ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றா இங்கே கேட்குறாங்க. லாப சதவீதம் என்ன அப்படின்னு. ஸோ லாப சதவீதத்துக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு 100%. லாப சதவீதம் வேணும்னா லாபம் பை அடக்க விலை இன்ட்டு 100%. இதில் எனக்கு லாபம் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 50 கிராம். சரியா? ஸோ இங்கே எப்போவுமே இந்த சின்ன வேல்யூ இருக்குல்லங்க, அதுதான் கீழே போடணுங்க, இன்ட்டு 100%. ஓகேவா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, லாபம் அப்படின்னா சின்ன வேல்யூ தான் கீழே போடணும். சரியா? நஷ்டம்னா பெரிய வேல்யூ தான் கீழே போடணும். சரியா? ஸோ இங்கே 1000 கிராம் சின்னதா இல்லை 950 கிராம் சின்னதான்னு கேட்டால் 950 கிராம் தான் சின்னது, அதுதான் கீழே வரும். இன்ட்டு 100% லாபம் அப்படின்றனால ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிட்டேன். 5ஆம் வாய்ப்பாலில் 1 முறை, இது 5ஆம் வாய்ப்பாலில் 19 முறை. 19ஆம் வாய்ப்பாலில் 100 வராது. அப்போ என்ன செய்யலாம்னா நார்மலாக டிவைட் பண்ணுற மாதிரி டிவைட் பண்ணுவோம். 19ஆம் வாய்ப்பாலில் 5 முறை 95, மீதி 5. ஸோ ஆன்சர் மேலே இருக்கிற 5 ஃபஸ்ட்டு ஏதுங்க,
கீழே இருக்கிற 5 மேலே எழுதுங்க. எதால் டிவைட் பண்ணீங்களோ அதை கீழே எழுதுங்க. ஸோ 5/19% லாபம் அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு, இந்த மாடல் எக்ஸாமில் நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துங்க. வாட் இஸ் த சிங்கிள் ஈக்குவலன்ட் டிஸ்கவுண்ட் டு 20% அண்டு 10% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒற்றை தள்ளுபடியை காண்க 20%க்கும் 10%க்கும். ஓகேவா? ஸோ 2% கொடுத்தா நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஃபார்முலா எடுத்துங்க. x + y + xy/100. இதில் ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தள்ளுபடி அப்படின்னாலும் மதிப்பு குறையும். அப்போ மதிப்பு குறையுது அப்படின்னாலே அது லாஸ் கணக்கு தான். சரியா? ஸோ மதிப்பு குறையுதுன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதாவது தள்ளுபடின்னு கொடுத்தாலே அதை மைனஸில் எடுத்துக்கிறீங்க. ஸோ 20%-ஐ நான் -20னும் 10%-ஐ நான் -10னும் எடுத்துக்கிறேன். ஸோ x 20/10 தள்ளுபடின்னு கொடுத்தனால மைனஸில் எழுதிக்கிறேன். சரியா? ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக -20, yக்கு பதிலாக -10/100. ஸோ 2 0க்கு 2 0 கேன்சலா? -20ம் -10ம் ஆட் பண்ணால் -30. இங்கே மைனஸ் என்னப்பா, ப்ளஸ்ஸா? ஓர் 2 தானே. ஸோ -30ல் 2 கழிச்சிங்கன்னா -28ன்னு வரும். இதுக்கு என்ன மீனிங்னா 28% டிஸ்கவுண்ட் அப்படின்றது மீனிங். சரியா? ஸோ 28% அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். சரிங்க சார், வாட் இஸ் த சிங்கிள் ஈக்குவலன்ட் டிஸ்கவுண்ட் டு 10%, 15% அண்டு 20% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் என்ன வித்தியாசம்? போன சம்மில் 2% தான் கொடுத்துருந்தாங்க. இந்த சம்மில் 3% தராங்க. அப்போ எக்ஸு ஒய் ஜட்டுன்னு எடுத்துக்கணுமா சார்? அப்படிலாம் இல்லைங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னா அதே ஃபார்முலா x + y + xy/100 அந்த ஃபார்முலா எடுத்துக்கிறேன். இதில் எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட் நம்பரும் ஒய்க்கு பதிலாக செகண்ட் நம்பரும் எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்து அப்ளை பண்ணுறேன்னா இது -10, இது -15. கரெக்டாக? ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன்ல, டிஸ்கவுண்ட் அப்படின்னு கொடுத்தா மைனஸில் எழுதுங்க. சரியா? அப்போ -15ன்னு வந்துடும். ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக -10, ஒய்க்கு பதிலாக -15/100ன்னு வந்துடும். ரைட்டா? இப்போ நான் இதை என்ன செய்கிறேன்னா இந்த -10ம் -5ம் ஆட் பண்ணால் -25. இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிடலாம். சரியா? மைனஸ் ஆயிடுச்சு. 15/10ன்னு வரும்பா. ஸோ -25 ப்ளஸ் இங்கே பாருங்கள் 10ல் ஒரு 0 இருக்குது. இந்த ஒரு 0க்காக 15 கடைசியிலேருந்து ஒரு நம்பர் தள்ளி இப்போ 15ன்னு இப்படி இருக்குப்பா. இதை கடைசினா இங்கே தானே, இங்கேருந்து ஒரு நம்பர் தள்ளி இங்கே புள்ளி வச்சிங்கன்னா 1.5ன்னு வருமா? கரெக்டாக? 1.5ன்னு வரும். ஸோ 25ல் ஒரு 1.5 கழிச்சிங்கன்னா 23ன்னு வருமாங்க. ஸோ எனக்கு 23.5% அப்படின்றது ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு கிடைச்ச டிஸ்கவுண்ட். அதுதான் ஒற்றை சமான தள்ளுபடியாக இருக்கும். இப்போது இந்த 20% என்ன சார் செய்யணும்? ஒன்றும் இல்லைங்க. இதில் எனக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன? 23.5%. இதையும் அந்த 20%ன்னு ஒரு நம்பர் இருக்குல்ல, அதையும் எடுத்து மறுபடியும் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க. சரியா? அப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய்இ ப்ளஸ் xy/100 அப்படின்றது தான் ஃபார்முலானா, இல்லை எக்ஸுக்கு பதிலாக -23.5, ஒய்க்கு பதிலாக -20 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக -23.5, ஒய்க்கு பதிலாக -20/100ன்னு வருமா? ஒரு 0க்கு ஒரு 0 அதிர்ஷ்டம். இதை ஆட் பண்ணிங்கன்னா -43.5ன்னு வரும். இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 23 பாயுது. ஆக்சுவலாக 23.5ன்றது என்னங்க? 23. இந்த 23ஐ 2ஆல் பெருக்கணும். 23 2ஆல் பெருக்குனா 46. கரெக்டாக? இந்த 23ஐ 2ஆல் பெருக்கணும்.
23 2ஆல் பெருக்குனா 46, அரையை 2ஆல் பெருக்குனா 1. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 47ன்னு வரும் பை 10. நான் போன இதுவில் தான் சொன்னேன், இதோ இந்த இடத்துல பேசணும் ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னேன்? 10ல் ஒரு 0 இருக்குது. அப்போ அந்த ஒரு 0க்காக மேலேருந்து, அதாவது மேலே கடைசியிலிருந்து ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைங்க. அப்போது -43.5 ப்ளஸ் 4.7 அப்படின்னு வரும். சரியா? இதை கழிக்கணும். எப்படி கழிக்கலாம்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ன்றனால கழிச்சிக்கிறேன். 4.7 புள்ளிக்கு நேராக புள்ளி வர மாதிரி எழுதிங்க. சரியா? ஸோ இந்த 3 2 ஆகும், இந்த 5 15 ஆகும், 15ல் 7 போனால் 8, 42ல் 4 போனால் 38. ஸோ 38.8% டிஸ்கவுண்ட் அப்படின்றது தான் ஒற்றை சமான தள்ளுபடியாக இருக்கும். சார் அப்போ இந்த மைனஸ் என்ன சார் ஆச்சு? அந்த மைனஸை தான்ப்பா தள்ளுபடி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ -38.8% அப்படின்னு வந்திருக்கும். அந்த மைனஸுன்றது தள்ளுபடி, அதுதான் 38.8% ஒற்றை சமான தள்ளுபடி அப்படின்னு சொல்லலாம். சரியா? சிங்கிள் ஈக்குவலன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது ஈஸியான கொஷினுங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு பழ வியாபாரி 1 டஜன் ஆப்பிள்களை ரூபாய் 84க்கு வாங்குறாரு. ஒரு டஜன்னா என்னங்க அர்த்தம்? ஒரு டசன் அப்படின்றது 12 ஆப்பிளா? கரெக்டா? ஸோ அப்போ 12 ஆப்பிளை எவ்வளோன்னு வாங்குறாரு? 84 ரூபான்னு ஒருத்தர் வாங்குறாரு. அதில் 2 ஆப்பிள் வந்து அழுகிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொட்டேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 ஆப்பிள் அழுகிருச்சு. அப்போ இப்போ என்கிட்ட இருக்கிறது 10 ஆப்பிள் தான். கரெக்டா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 10 ஆப்பிளை நீங்கள் இப்போ விற்க போகிறீங்க. ஆனால் விற்கும்போது எனக்கு 16 ரூபாய் லாபம் வர மாதிரி நீங்கள் விற்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் செலவு பண்ணதை விட எனக்கு எக்ஸ்ட்ராவாக 16 ரூபாய் வந்தால் தான் எனக்கு 16 ரூபாய் லாபம். ஆமாம் தானே? நான் செலவு பண்ணது எவ்வளோப்பா? 84 ரூபா கொடுத்து 12 ஆப்பிள் வாங்கினேன். ஆமாம் தானே? அல்ல, அந்த 2 ஆப்பிள் அழுகிருச்சு, அதை விட்டுருங்க. நான் செலவு பண்ணது 84 ரூபா. கரெக்டா? எனக்கு இதை விட எக்ஸ்ட்ராவாக 16 ரூபா வந்தால் தான் 16 ரூபா லாபம் கிடச்சிருக்கு, ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அப்போது இந்த 10 ஆப்பிளை நான் 100 ரூபாய்க்கு விற்கணுமா? கரெக்டா? இந்த 10 ஆப்பிளை 100 ரூபாய்க்கு விற்றாதான் எனக்கு 84 ரூபா நான் செலவு பண்ண காசு போக 16 ரூபா மிச்சம் இருக்கும். அதுதான் எனக்கு லாபமாக இருக்கும். கரெக்டா? ஸோ 10 ஆப்பிளை 100 ரூபாய்க்கு விற்கணும். கொஷின் என்ன கேட்குறாங்க? ஒவ்வொரு ஆப்பிளின் விற்பனை விலை என்னவா இருக்கும்? 10 ஆப்பிளை நீ 100 ரூபாய்க்கு விற்கணும்னா ஒரு ஆப்பிளை எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்கணும்? 10 ரூபான்னு விற்றுருக்கணும். கரெக்டா? அப்போ ஒரு ஆப்பிளோட விலை இங்கே 10 ரூபாவாக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், the cost price of 16 boxes of strawberries is equal to the selling price of 20 boxes of strawberries. Find the gain or loss percent அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் ஆக்சுவலாக நம்ம புக்கில் இருக்கிற கொஷின், ப்ரீவியஸ் இயர் கொஷினும் கூட. இதே மாடலில் ஒரு சம் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசியிருப்போம். இருந்தாலும் பரவாயில்ல, இங்கேயும் இந்த சம் பார்ப்போம். சரியா? ஸோ பாருங்கள், 16 பெட்டி ஸ்ட்ராபெரிகளின் அடக்க விலை 20 பெட்டி ஸ்ட்ராபெரிகளின் விற்பனை விலைக்கு சமம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 16 பெட்டியை நான் ஒரு 1000 ரூபான்னு வாங்குறேன்னு வைங்களேன். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 1000 ரூபாய் எங்கேருந்து வந்துச்சுன்னெலாம் கேட்கக்கூடாது. சரியா? 16 பெட்டி ஸ்ட்ராபெரியை 1000 ரூபான்னு வாங்குறேன் அப்படின்னா 20 பெட்டியை நான் விற்கும்போது தான் எனக்கு அந்த 1000 ரூபா வருது. அப்போ அது லாபமா? எக்ஸ்ட்ராவாக நான் 4 பெட்டியை விற்றா தான் எனக்கு நான் செலவு பண்ண காசே வருது அப்படின்னா அது லாபமே இல்லையேங்க, நஷ்டம் தானே. எவ்வளோ பர்சன்டேஜ் நஷ்டம்? இதுதான் கொஷினு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிக்குவேன். இது ஆல்ரெடி சொன்ன அதே கதை தான். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சிக்கிட்டேன். கொஷினில் நஷ்டம்னு கண்டுபிடிச்சனால நஷ்டம்னா பெரிய நம்பர் போடுங்க இன்ட்டு 100%. இதே லாபம்னா சின்ன நம்பர் போடணும் கீழே. சரியா? மேலே பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சா போதும். ஸோ எனக்கு என்ன வரும்? 4/20 இன்ட்டு 100%.
ஸோ ஒரு நாள் 4, ஐ நாள் 20, ஓரஞ்சு 5, இங்கே 20 முறை வந்து 100ன்னு வருமா? ஸோ 20% லாஸ் அப்படின்றது ஆன்சர், 20% நஷ்டம் அப்படின்றது ஆன்சர்ப்பா. சரியா? ஸோ இது புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை கூட சொல்கிறேன், யோசிச்சு பாருங்கள். 16 பெட்டி ஸ்ட்ராபெரியை நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறேன்னு வைங்களேன். 20 பெட்டி ஸ்ட்ராபெரியை விற்கும்போது தான் எனக்கு அந்த 1000 ரூபாய் கிடைக்குதுன்னா அது லாபமா? இல்லை, நான் என்னுடைய சொந்த 4 பெட்டியை எக்ஸ்ட்ராவாக விற்றாதான் நான் செலவு பண்ண காசே வருதுன்னா அது நஷ்டம் தான். அப்படி நஷ்டமாக இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் நஷ்டம்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மேலே கழிச்சிருங்க. லாபமாக இருந்தால் கீழே சின்ன நம்பர் போடுங்க, நஷ்டமாக இருந்தால் கீழே பெரிய நம்பர் போடுங்க, இன்ட்டு 100%ன்னு எழுதுங்க. ஏன்னா சதவீதம் அப்போ தான் சொல்ல முடியும். சரியா? ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 20% அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. By selling a bicycle for rupees 4,275, a shopkeeper lost 5%. For how much should be sell it to have a profit of 5% அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, ஒரு சைக்கிளை 4,275க்கு ஒருத்தர் சேல் பண்ணுறனால அவருக்கு 5% லாஸ் ஆகுது. 4,275 ரூபாய்க்கு ஒரு சைக்கிளை ஒருத்தர் விற்கிறதுனால அவருக்கு 5% லாஸ்னா என்ன அர்த்தம்? அவர் செலவு பண்ணது 100%பா. ஒரு பொருளை ஒருத்தர் வாங்குறாங்கன்னா 100% காசை செலவு பண்ணி தான் வாங்குவாங்க. அதுதான் வாங்கிய விலை. ஸோ வாங்கிய விலை, அடக்க விலை, காஸ்ட் ப்ரைஸ் இதெல்லாம் சொன்னாலே 100% அப்படின்னு எடுத்துங்க. சரியா? ஸோ நான் செலவு பண்ணது இங்கே 100%, அதுதானே வாங்கிய விலை. நான் காசு கொடுத்து வாங்குறேன் அப்படின்னா அதுதான் 100%. சரியா? ஸோ யோசிச்சு பாருங்க, 4,275 ரூபாய்க்கு ஒரு சைக்கிளை விற்கிறதுனால ஒருத்தருக்கு 5% லாஸ் அப்படின்னா 95%க்கு விற்றுருக்காருன்னு அர்த்தம். நான் செலவு பண்ணதை விட 5% குறைச்சி விற்றுருக்காரு, அதனால்தான் அவருக்கு அது லாஸு. கரெக்டா? ஸோ 4,275ன்றது 95%. கொஷின் என்ன கேட்குறாங்க? அவருக்கு 5% லாபம் கிடைக்க எவ்வளோ பர்சன்டேஜுக்கு விற்றுருக்கணும், என்ன விலைக்கு விற்றுருக்கணும் ஃபஸ்ட்டு. சரியா? ஸோ பாருங்கள், அவர் 105%க்கு விற்றுந்தால் தான் அவருக்கு 5% லாபம் கிடைச்சிருக்கும். அது எவ்வளோ ரூபா அப்படின்னு தான் கேட்குறாங்க. கரெக்டாப்பா? 5% லாபம் வரணும்னா என்னப்பா அர்த்தம்? அவர் செலவு பண்ணதை விட எக்ஸ்ட்ராவாக 5% வரணும். அப்போ 105%க்கு விற்றுந்தா எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருப்பார்? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4,275 இன்ட்டு 105/95ன்னு வருது. 5ஆம் வாய்ப்பாடில் இது 19 முறை, 5ஆம் வாய்ப்பாடில் இது 21 முறை. சரியா? ஸோ 19ஆம் வாய்ப்பாடில் தான் இது அச்சாகணும். இதுவும் ப்ரைம் நம்பர். இந்த ப்ரைம் நம்பர் அங்கங்கே விளையாடுது இல்லை? ஸோ இதை வச்சு ஒரு கொஷின் கேட்கலாமா? 1லேருந்து 50 வரைக்கும் எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது? 1லேருந்து 100 வரைக்கும் எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது? ஸோ 2 கொஷினாக கேட்டிருக்கேன். 1லேருந்து 50 வரைக்கும் பகா எண் எத்தனை இருக்குது? 1லேருந்து 100 வரைக்கும் பகா எண் எத்தனை இருக்குது? இந்த 2 கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், 19ன்றது ஒரு பகா எண், அதனால் வேறு எந்த டேபிள்லேயும் வராது. ஸோ டைரெக்டாக 19 தான் அச்சாகணும்னா 2 முறை 38ங்க. 19 2 முறை பெருக்குனா 38, 42ல் 38 போனால் மீதி 4, 47ல் 2 முறை 38 கரெக்டா, மீதி 9. 95ல் எத்தனை 19 இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 5 முறை இருக்குது. சரியா? அப்போ மீதி இருக்கிறது எனக்கு 225 இன்ட்டு 21. இதை பெருக்குனிங்கன்னா ஆன்சர். இதை பெருக்குனிங்கன்னா 4725ன்னு வருங்க. சரியா? ஸோ ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுங்க, இந்த 2 கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அங்கங்கே இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறேன், அப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். சரியா? ரிவிஷன் பண்ண ஈஸியாக இருக்கும்.
ஸோ மேக்ஸுன்றதே ப்ராக்டிஸ் தான், செட் ஆஃப் ப்ராக்டிஸ் தான். சரிங்களா, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், கலெக்ஷன் ஆஃப் ப்ராக்டிஸ் தான். நேற்றை விட இன்றைக்கி 2 சம் புதுசாக கற்றுக்கிட்டாகிறோம், நீங்கள் முன்னேறீங்கன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், a t-shirt brought for ₹110 is sold at 90 rupees. Find the loss percentage அப்படின்னு கேட்குறாங்க. இது ஈஸியான கொஷின். இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஒன்றும் புதுசாக ஒரு மாடல் கொடுத்து இது ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை, ஏற்கனவே போட்டிருக்கோம். அதுக்கான ஆன்சர் என்னன்னு ட்ரை பண்ணுங்கன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சரியா? ஸோ ஒரு சட்டையை 110 ரூபாய்க்கு வாங்கி 90 ரூபாய்க்கு ஒருத்தர் விற்கிறாருன்னா 20 ரூபாய் கம்மி பண்ணி விற்கிறாரு, அதுதான் அவருக்கு கிடைச்ச நஷ்டம். கரெக்டாக? எவ்வளோ பர்சன்டேஜ் நஷ்டமாயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன், a man brought a old bicycle for ₹1250. ஸோ அந்த சைக்கிளோட வாங்கிய விலை என்னன்னு கேட்டிங்கன்னா 1250. அதனை சீர்படுத்த 250 ரூபா செலவு செய்கிறாரு. கரெக்டாக? ஸோ அதை என்ன செய்கிறாங்க, ரிப்பேர் பண்ண ஒரு 250 ரூபா செலவாகுது. அப்போ மொத்தமாக அந்த சைக்கிளோட ரேட்டு 1500 ரூபா. ஆனால் யோசிச்சு பாருங்கள், விற்கும்போது 1400 ரூபான்னு விற்றுடுறாரு. பாருங்களேன், அவர் அதனை 1400க்கு விற்றார். ஸோ 1500 ரூபா செலவு பண்ணி ஒரு சைக்கிளை வாங்கி 1400 ரூபாய்க்கு ஒருத்தர் விற்கிறாருன்னா அவருக்கு லாஸ் தானேங்க. எவ்வளோங்க லாஸு? 1500 ரூபாயில் 1400 ரூபா கழிச்சிங்கன்னா 100 ரூபா லாஸா? இந்த 100 ரூபான்றது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ லாஸ் பர்சன்டேஜ் வேணும், நஷ்ட சதவீதம் வேணும். அதுக்கு என்ன ஃபார்முலா? நஷ்டம் பை அடக்க விலை இன்ட்டு 100%. இல்லை, எனக்கு நஷ்டம் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 100 ரூபா. அடக்க விலை நான் செலவு பண்ணது எவ்வளோ? 1500 ரூபா இன்ட்டு 100%. 2 0க்கு 2 0 அடிச்சிட்டேன். 5ஆம் வாய்ப்பாலில் இது 3 முறை, 5ஆம் வாய்ப்பாலில் இது 20 முறை. ஸோ இந்த 20 3ஆல் டிவைட் பண்ணுறீங்கன்னா 6 முறை 18, மீதி 2 பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கிறேன். 6 முறை 18, மீதி 2. ஏற்கனவே பாயிண்ட் வச்சனால 0 சேர்த்தா மட்டும் போதும். 6 முறை 18, மீதி 2. ஸோ ஆன்சர் எனக்கு 6.666ன்னு இப்படி போகும்பா. இதை நான் என்ன செய்கிறேன்னா ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி 6.67ன்னு எழுதிக்கிறேன். ஸோ ஞாபகம் வச்சுங்க, இப்போ இந்த இடம் 7 எப்படி சார் ஆச்சு? ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு அர்த்த நம்பர் இருக்கு இல்லைங்க, இந்த இடம் இது 5 விட அதிகமாக இருக்குது. 5 விட அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், அதுக்கு முன்ன நம்பராக இருக்கிற இந்த 6 அதுக்கு அர்த்த நம்பர் எழுதி முடிச்சுக்கலாம். சரியா? அப்போ 6.67% அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் ஒன், ஒரு பழ வியாபாரி 12 பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டி 160 என்ற வீதம் வாங்கினார். ஸோ பாருங்க, ஒரு பெட்டி திராட்சை 160 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 12 பெட்டி திராட்சை வாங்குறாரு. அப்போ மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணியிருப்பார்? 1920 ரூபா செலவு பண்ணியிருப்பார் அந்த திராட்சையை வாங்க. ஓகேவா? ஆனால் இதில் 2 பெட்டி அழுகிருச்சு. சரியா? 2 boxes ஆர் டேமேஜ்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ எங்கிட்ட இப்போ இருக்கிறது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10 பெட்டி, அங்கே 2 பெட்டி அழுகிருச்சு இல்லைங்க. அப்போ மீதி இருக்கிறது 10 பெட்டி. இந்த 10 பெட்டியை ஒரு பெட்டியை எவ்வளோன்னு விற்கிற? மீதமுள்ள பெட்டிகளை ஒரு பெட்டிக்கு 200 வீதம் விற்கிறார் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெட்டியை 200 ரூபான்னு விற்றா 10 பெட்டியை 2000 ரூபான்னு விற்றுருப்பார். வாங்கும்போது 1920 ரூபாய்க்கு வாங்கி விற்கும்போது 2000 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா அவருக்கு லாபம் தானேங்க. ஸோ எவ்வளோ லாபம்? 2000ல் 1920 கழிச்சிங்கன்னா 80 ரூபா லாபமா? ஸோ லாப சதவீதம் என்ன ஃபார்முலா?
லாபம் பை சிபி இன்ட்டு 100%. ஸோ எனக்கு லாபம் 80 ரூபா. நான் செலவு பண்ணது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1920 ரூபா இன்ட்டு 100%. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிட்டேன். 8ஆம் வாய்ப்பாடில் ஓரெட்டு 8, ஈரெட்டு 16, மீதி 3, 32ல் 4 8 இருக்கா, கரெக்டா? ஸோ அதே போல் 4ஆம் வாய்ப்பாடில் இது 6 முறை, 4ஆம் வாய்ப்பாடில் இது 25 முறை. சரியா? இதுக்கு மேலே இது டிவைட் பண்ண முடியாதுங்க. ஸோ நார்மலாக டிவைட் பண்ணுங்கள். 25 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 முறை 24, மீதி 1, பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தா 1 6ன்னு வரும், மீதி 4. ஸோ 4.1 சம்திங்கில் வர்றது ஆன்சர் ஆப்ஷன் சி. இந்த ஒரு ஆப்ஷன் தான் 4.1ல் வருது. சரியா? ஸோ நெக்ஸ்ட். ஸோ இந்த கொஷின் பாருங்கள். த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 16 நோட் புக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 12 நோட் புக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் நான் போட போகிறதில்ல, இது உங்கள் ப்ராக்டிஸுக்காக எடுத்துன்னு வந்த கொஷின். ஆல்ரெடி இப்போ தான் இதே மாடலில் இந்த ஸ்ட்ராபெரி சம் சொன்னேன், கரெக்டாக? ஸோ அதே மாடலில் இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். 2 பேருமே ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ஓகேவா? நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கொஷின்ஸ் தரேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண, ஓகேவா? ஸோ எனக்கும் வேலை இருக்குது, நிறைய விஷயம். இப்போ இதை ரெடி பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி கொஷின்ஸ் அரேஞ்ச் பண்ணோம், ஓகேவா? எனக்கும் வேலை இருக்குது. ஆனால் அதே சமயம் நீங்கள் என்னை விட நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய விஷயம் புதுசாக கற்றுப்பீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரியா? ஸோ நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் கொடுக்க பார்க்குறேன். ஸோ அப்போ தான் நம்ம நல்ல மார்க் எடுக்க முடியும், சீக்கிரமாக வேலைக்கும் போக முடியும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த மாடலில் ஒரு சம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பரவாயில்ல, இருந்தாலும் இந்த சம்முக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். அந்த ஷார்ட்கட் என்னன்னு ஞாபகப்படுத்துவோமா? ஸோ என்ன சொல்கிறாங்க? பரதன் தனது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சட்டையின் விலையில் ரூபாய் 50 தள்ளுபடி செய்த பிறகும் ஒரு சட்டைக்கு ரூபாய் 100 லாபம் பெறுகிறார். குறித்த விலை 800 அந்த சட்டையோட அடக்க விலை என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஷின் கேட்டால் சிபி ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் மைனஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன், ஆல்ரெடி எழுதியிருப்பீங்க. எனக்கு அடக்க விலை வேணும்னா குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி மைனஸ் லாபம் அப்படின்னு சொல்லியிருப்பேன், சரியா? ஸோ குறித்த விலை இங்கே 800, தள்ளுபடி 50, லாபம் 100. ஸோ 800 இந்த -50 -100 ஆட் பண்ணால் -150. ஸோ 800ல் 150 போக மீதி இருக்கிறது 650. அதுதான்ப்பா காஸ்ட் ப்ரைஸ், வாங்கிய விலை இல்லைனா அடக்க விலை, ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இஃப் 2 items are purchased for ₹15 and 3 items are sold it for ₹25, find the profit percentage அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்னன்னா, 2 பொருளை 2 ஐட்டம்ஸை எவ்வளோன்னு வாங்குறாங்க? 15 ரூபான்னு வாங்குறாங்க. அப்போது ஒரு ஐட்டம்கான காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? ஒரு பொருளோட வாங்கிய விலை 15/2ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்திருக்குமா? ஸோ கிட்டத்தட்ட 7000 ரூபா வாங்க, சரியா? இதை டிவைட் பண்ண வேணாம், அப்படியே வச்சுப்போம், ஞாபகம் வச்சுங்க. ஒரு பொருளுக்கான காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருந்திருக்கும்? 5/2 இருக்கும். அதாவது 2 பொருள் 5 ரூபாப்பா. அப்போ ஒரு பொருளுக்கான காசு என்னவா இருக்கும்? 5ல் பாதியாக இருக்கும், 7000 ரூபாவாக இருந்திருக்கும், கரெக்டாக? நான் அதை டிவைட் பண்ணல, அப்படியே வச்சுக்கிறேன். அதே போல் 3 பொருளை 25 ரூபான்னு விற்கிறாரு, கரெக்டாக? ஸோ 3 பொருள் விற்றா 25 ரூபா வருதுன்னா ஒரு பொருளை எவ்வளோன்னு விற்றுருப்பார்? 25/3 ரூபான்னு விற்றுருப்பார், சரியா? 25 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? 3 8 24 இல்லைப்பா, அப்போ 8 ரூபாயில் வருது. ஞாபகம் வச்சுங்க, நான் வாங்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட 7000 ரூபா தான் வருது. ஆனால் விற்றா
ரூபாய் சம்திங்கில் ஆன்சர் வருது. கரெக்டா? ஸோ யோசிச்சு பாருங்க, வாங்கந்த விட விற்றது அதிகமாக இருக்குது. அப்போ இது எனக்கு லாபம் தானே. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் லாபம் அப்படின்னு தான் கேட்குறாங்க. நான் என்ன செய்ய போகிறேன்னா, எனக்கு லாபம் வேணும்னா விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை. ஸோ விற்ற விலை 25/3, வாங்கிய விலை வந்து 5/2. ஸோ இதுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 2 25 50 மைனஸ் 3 45 பை 3 2 6. ஸோ 50ல் 45 போனால் 5/6ன்னு வந்துருமா? ஸோ லாபம் எனக்கு 5/6. ஓகேவா? ஸோ கொஷின் என்ன கேட்குறாங்க, லாப சதவீதம் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ லாபம் பை சிபி இன்ட்டு 100% அப்படின்றது ஃபார்முலா. ஸோ லாபம் எனக்கு 5/6ன்னு வந்திருக்கு. சிபி காஸ்ட் ப்ரைஸ் என்ன 15/2 இன்ட்டு 100%. இதை எப்படி எழுதலாம்? 5/6 அப்படியே எழுதிங்க. இந்த 5/2 வகுத்தல்ல இருக்குது. வகுத்தல்ல இருக்கிற வேல்யூ பெருக்கல்ல எழுதணும்னா தலைகீழாக எழுதணும். இன்ட்டு 100%. ஸோ 4 5 5 3 5 5. கரெக்டா? வேறு ரெண்டாவது வாய்ப்பால் இது 3 முறை, இதை 2 அதிர்ஷ்டேன். ஸோ 100 9ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் 9 இல்லைப்பா, இதை பெருக்கிக்கிட்டேன். சரியா? ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 11 1/9% வரும். அதுதான் லாபம். ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இஃப் த காஸ்ட் ஆஃப் 5 pens and 4 erasers இஸ் 13. நான் என்ன செய்கிறேன்னா, பென்னோட ரேட்டை எக்ஸுன்னும் எரேசரோட ரேட்டை ஒய்னும் எடுத்துக்கிறேன். ஸோ 5 பேனா 4 எரேசர் சேர்த்தா மொத்தமாக 13 ரூபா. 9 பேனா 5 எரேசர் சேர்த்தா மொத்தமாக 19 ரூபா. இது வரைக்கும் சம்மு சால்வ் பண்ணுவோம். சரியா? இப்போ எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இந்த 4 5 இருக்குல்லங்க, இது ரெண்டுமே எனக்கு ஒரே நம்பராக வரணும்னா இதை நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். சரியா? அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனை அதுக்கு கீழே இங்கே இருக்குல்ல இந்த 5ஆல் பெருக்க போகிறேன். இந்த 5ஆல் பெருக்குனா 5 5 25x ப்ளஸ் 5 4 20y, 5ஆம் வாய்ப்பால் 13 65 முறை. சரியா? ஸோ 4ஆல் கீழே இருக்கிற நம்பர், அதாவது ரெண்டாவது ஈக்குவேஷனை 4ஆல் பெருக்க போகிறேன் அப்படின்னா 4 9 36x ப்ளஸ் 4 5 20y ஈக்குவல் டு 4 19 76. ஸோ ப்ளஸ்ஸெல்லாம் மைனஸாக மாற்றுறேன்பா. எங்கெல்லாம் ப்ளஸ் இருக்கோ அங்கே மைனஸாக மாற்றுறேன். அப்போ என்ன ஆகும்? ப்ளஸ் 20y மைனஸ் 20y கேன்சல் ஆகிடும். சரியா? 36xல் 25x போனால் மீதி இருக்குது 11. அப்போது மைனஸ் 11x ஈக்குவல் டு இங்கே 76ல் 65 கழிச்சாலும் 11 தான். ஸோ மைனஸ் 11. அப்போது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும்பா. 11x ஈக்குவல் டு 11னா எக்ஸோட வேல்யூ 1. எக்ஸு 1ன்னு சொல்லிட்டு நான் என்ன செய்கிறேன்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுறேன். 5 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 13. சரியா? ஸோ இங்கே என்ன செய்யலாம், 5 1 5 ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 13. அப்போ 4y ஈக்குவல் டு 13. இந்த ப்ளஸ் 5 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போனால் மைனஸ் 5. அப்போ 4y ஈக்குவல் டு 8. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? 2. கரெக்டாக? ஒய்யோட வேல்யூ 2. ஸோ எனக்கு எக்ஸும் தெரியும் ஒய்யும் தெரியும்ப்பா. கொஷினில் என்ன கேட்குறாங்க, 6 வரைக்கோல் மற்றும் 3 அழிப்பான்களின் விலை என்ன? அதாவது 6 பேனா ப்ளஸ்ஸு 3 எரேசரோட விலை என்ன? பேனாவை எக்ஸுன்னும், கரெக்டாக, அழிப்பான் எரேசரை ஒய்யினும் எடுத்துருக்கோம். ஸோ அப்போ 6 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 2. 1 6 6 3 2 6. அப்போ 6ஐயும் 6ஐயும் கூட்டினீங்கன்னா 12 அப்படின்றது ஆன்சர். சரியா?
ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பார்ட் 3க்கான வீடியோப்பா இது. ஓகேவா? ஸோ ஒரு சிலர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் கண்டினியூஸாக அடுத்தடுத்து நம்ம கால்ஃபர் கிட்ட வரப்போகுது. கரெக்டாக? ஸோ கால்ஃபர் வரும்போது 1 by 1 சைக்காலஜி, அதாவது ரீசனிங் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன். அதனால தான் இப்போது மேக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஐடியாஸ் வேணும், ப்ராக்டிஸ் வேணும். கரெக்டாக? நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டே எடுத்தால் தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணவாது டைம் இருக்கும். அதனால் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண மேக்ஸ் எடுத்து பார்ப்போம். சரியா? கால்ஃபர் வரும்போது 1 by 1 ஒரு டாப்பிக்காக நம்ம என்ன செய்யலாம், சைக்காலஜியை முடிச்சுட்டு வந்துடுவோம், ரீசனிங். ஸோ அதையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதனுடைய கண்டினியூஸ் பார்ட் அநேகமாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங் வேணால் ஒரு 2 டாபிக் எடுப்போம். ஓகேவா? ஸோ நடுவில் அப்பப்போ ரீசனிங்கும் போடுவோம். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். மேக்ஸே பார்த்தாலும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அப்பப்போ என்ன செய்யலாம், ரீசனிங்கும் பார்க்கலாம். ஸோ அப்போது நான் அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன செஞ்சுக்கிறேன், ரீசனிங் ஒரு டாப்பிக்கும் ரெடி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒன்றும் இல்லை, கொஷின்ஸ் அலைன்மெண்ட் பண்ணோம், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றிகள் பல.